உலகத்திலேயே மிகப்பெரிய திட்டத்தை செயல்படுத்த போகிறோம்னு சொல்கிற திமுக அரசே இதனுடைய உண்மை நிலவரம் என்னன்னு தெரியுமா? சும்மா ஒரு பேச்சுக்கு வேணால் மாணவர்களுடைய நலனுக்காக காலை உணவு திட்டம் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஃபோட்டோ ஷூட்டுக்கும் விளம்பரத்துக்கும் குழந்தைகளை பயன்படுத்துகிறீங்க. ஆனால் இந்த காலை உணவு திட்டத்தில் இருக்க சாப்பாடு மாணவர்கள்கிட்ட போய் சேருதா? அது தரமாக இருக்கா? எல்லா குழந்தைகளுக்கும் இது கிடைக்குதா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறதே இல்லை. நாங்கள் அடிக்கடி பூச்சிலாம் இருக்குது, நாங்கள் சொல்லியும் பார்த்துட்டோம். எங்கள் அப்பா அம்மா சொல்லி பார்த்துட்டாங்க. அப்பயும் இந்த பூச்சிலாம் இருக்குது. எங்களுக்கு சாப்பிடவே பிடிக்கவே இல்லை. எங்களுக்கு இந்த சாப்பாடு பூச்சி இருக்குது, அதனால எடுத்து போடுற திரும்பி அந்த பூச்சியை தான் வருது. அதனால எங்களுக்கு வேறு சாப்பாடு கொடுங்க. இன்னும் செய்திகளில் கூட வருது, அரசு பள்ளிகளில் குழந்தைகளை பாத்திரம் கழுவ விடுறது, தர துடைக்க விடுறது, கட்டிட வேலை செய்ய விடுறது அப்படின்னு குழந்தைகளை படிக்கத்தானே அனுப்புகிறோம். அவங்களுக்கு காலை உணவு திட்டம்னு உணவு கொடுத்து வேலை வாங்குறீங்களா? திமுக வெறும் வாயில் மட்டும்தாங்க, செயலில் ஒன்றும் கிடையாது. மாணவர்களுக்கான திட்டம் எதற்கு கொண்டு வராங்கன்னா அவங்க ஊழல் பண்ணுறதுக்காக தான். இப்போது தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு இருக்குது, போதைப் புழக்கம் அதிகமாக இருக்குது, வேலையின்மை தலைவிரித்து ஆடுது. இதையெல்லாம் இந்த ஒரு திட்டத்தை வச்சு மறைக்கிறதுக்காகவே ஃபோட்டோ ஷூட் செஞ்சு மக்களை திசை திருப்ப இந்த திமுக முடிவு செய்திருக்கு. இது மாணவர்களுடைய நலனுக்கான திட்டம் இல்லை, திமுக அரசியல் மார்க்கெட்டிங். அவங்களோட தோல்விகளை மறைக்கத்தான் இந்த விளம்பர ஃபோட்டோ ஷூட் எல்லாம்.